நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். டேலி அஸ்ட்ராலஜி 2012 நேரடி வகுப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில் சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் இந்த 5 கரூரில் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நாகர்கோவிலில் ஒரு வாட்டி போட்டிருக்கோம். ஸோ அந்த 5 ஊரில் மெயினாக மையமாக வச்சு எல்லா ஊர்லேயும் போய் சொல்லி கொடுத்ததில் 2012 2020 மார்ச் மாதம் வரைக்கும் 1562 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நேரடி வகுப்பு அப்படின்னா 4 சண்டேஸ் கிளாஸ் அப்படின்னு வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ 4 சண்டேக்கு ஒவ்வொரு வெவ்வேறு ஊரில் உள்ளவங்க ஒரு குறிப்பிட்ட சென்டருக்கு வருவாங்க. அதிகமாக ட்ராவல்லாம் பண்ணுவாங்க, வெளியே லாட்ஜ் எடுத்து தங்குவாங்க. இப்படி தான் 4 ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு இருந்ததுக்கப்புறம் இந்த டேலி மெத்தடுங்கிறத நம்ம கர்நாடகாவில் போய் பெங்களூரில் ஒரு 4 பேட்ச் அது ஆங்கிலத்தில் சொல்லி கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கும்போது ஆங்கிலத்தில் ஒரு 4 பேட்ச் நடத்துகிறோம். அப்புறம் ஹைதராபாத்துக்கு ஒரு வாட்டி போய் ஹைதராபாத்தில் ஒரு பேட்ச் நடத்தியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் மொத்தம் 67 பேட்ச் நடத்தி 1562 பேரை உருவாக்கியிருக்கிறோம். ஸோ நம்ம மெத்தட் படி இப்போ வெளியே போய் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால வெளியே போய் சொல்லிக் கொடுக்க முடியல. ஸோ ஆன்லைன் மூலமாக நேரடியாக எப்படி வகுப்பில் கிளாஸ் எடுத்து எப்படி விளக்கமாக போர்டில் போட்டு தெளிவாக சொல்லி கொடுத்தோமோ அதே தெளிவு அதே அக்யூரஸியோட ஆன்லைன்லேயும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணி ஏற்கனவே ஆன்லைனில் எல்லாமே ரெக்கார்டட் பண்ணி வீடியோஸ்லாம் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த நேரடியாக நீங்கள் வகுப்பில் உட்கார்றதோட நல்ல தெளிவாக கட்டங்கள்லாம் தெரிகிற மாதிரி வடிவமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ போர்டில் எழுதுனா இப்போ ஆன்லைனில் நடத்தும் போது போர்டிலலாம் எழுதுனா உங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஆன்லைனில் பின்னாடி ஒரு போர்டில் எழுதுனா என்ன எழுதியிருக்கோங்கிறதுலாம் தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா கேமரா தனியாக வச்சு பவர் பாயிண்ட் தனியாக லேப்டாப்பில் போட்டு ஸோ தெளிவாக உங்களுக்கு ரெண்டையும் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ப்ரெசன்டேஷன் நல்லா வந்துட்டுருக்கு. ஏற்கனவே படித்தவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க எந்த அளவுக்கு தெளிவாக எல்லாமே இருக்குது அப்படின்னு படிச்சிருப்பாங்க. ஸோ டேலி மெத்தட் படி ஆன்லைன் வகுப்பில் இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாக கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேலி அஸ்ட்ராலஜி, டேலி அப்படின்னா என்னன்னா தமிழ்நாடு அஸ்ட்ரோலாஜிக்கல் இன்ஸ்டியூட், இதுதான் நம்ம டேலின்னு அழைக்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முறையை தான் டேலி மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஆன்லைனில் பொறுத்தளவில் இந்த கோர்ஸ் 60 கிளாஸஸாக எடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கிளாஸும் பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோவாக இது இருக்கும். ஸோ டேலி அஸ்ட்ராலஜி இது கற்றுக்கிறதுக்கு என்ன அடிப்படை தகுதி அப்படின்னா ஸோ டேலி மெத்தடை பொறுத்தளவில் எதுவுமே ஜோதிடம் அடிப்படை, அதாவது 27 நட்சத்திரம் கூட தெரியாதவங்களும் டேலி ஜோதிடம் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிஏ அஸ்ட்ராலஜி முடித்தவங்க, எம்ஏ அஸ்ட்ராலஜி, எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜி, எம்ஃபில், பிஹெச்டி முடித்தவங்க வரைக்கும் நம்ம டேலி மெத்தடை படிச்சிருக்காங்க. நல்ல தொழில்முறை ஜோதிடர்கள், தொழிலாக ஜோதிடம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இதை படிப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த முறை கற்றுக்கிட்டிங்கன்னா பலன் தெளிவாக ஒரே மாதிரியாக அக்யூரேட்டாக நம்மளால் தசாபுத்தியின் அடிப்படையில் ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும். இது சப்லாடு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நவீன ஜோதிடம்லாம் கிடையாது. ஆனால் நவீன காரகத்துவம் எல்லாமே எடுத்திருப்போம். அதாவது நவீன காரகம் லேட்டஸ்ட்டாக என்னென்ன மெத்தட் இருக்குதோ அந்த மெத்தடில் உள்ள காரகத்துவங்களை எடுத்து எல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஆனால் பாரம்பரிய முறை தான். பாரம்பரிய முறையில் ராசி நவாம்சம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாவ கட்டம்னு இருக்குது. ஸோ பாவ கட்டத்தை அதனுடைய முக்கியத்துவம் என்ன, பாவ கட்டத்தை எதுக்கு பயன்படுத்தணுங்கிறத நம்ம டேலி இன்ஸ்டியூட் தான் என்ன பண்ணுறோன்னா வெளி உலகத்துக்கு கொண்டாந்தோம். ஸோ பாவகத்தை வச்சு தசாபுத்திக்கு பலன் சொல்லணுங்கிறதே நம்ம சொல்லி தான் வெளியே எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம முறையில் ராசி கட்டம் எடுத்துப்போம், பாவ கட்டம் எடுத்துப்போம். ஸோ சப்லாடு, டைம் ரெக்டிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. முழுமையாக இது பாரம்பரிய முறை தான். பாரம்பரிய முறைப்படி உள்ளவங்க படிச்சுக்கலாம். லேட்டஸ்ட்டாக உள்ளவங்க கேபி மெத்தடு, கேபி சாரஜோயிடம் அதெல்லாம் படிச்சுட்டு புரியல, ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களும்
நிறைய பேர் இந்த மெத்தடில் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு மெத்தடாக தான் வந்து இது இருக்குது. கிட்டத்தட்ட பராசர மெத்தடுன்னு ஒரு ஜூஸ்ன்னு சொல்லலாம். அப்படி தான் வந்து நம்ம இதை உருவாக்கி வச்சுருக்கோம். எல்லா முறையில் உள்ள விஷயங்களும் உள்வாங்கி உருவாக்கப்பட்ட முறை தான். ஸோ இது வந்து ஒரு கண்டுபிடிப்பு, இன்வென்ஷன். ஜோதிடத்தில் இன்வென்ஷனுங்கிறதே பொதுவாக கிடையாது, எல்லாமே டிஸ்கவரியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஸ்கவரி மெத்தட் தான். ஸோ இதில் உள்ளதை எல்லாம் கூட்டு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அருமையாக பலன் சொல்கிறதுக்கு தெளிவாக நம்ம முறை இருக்கும். நிறைய ரூல்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து ஒரே மெத்தடில் பலனும் சொல்லலாம், திருமண பொருத்தமும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம மெத்தடில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம், பாடத்திட்டம் என்னங்கிறதெல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஸோ ஜோதிடம் என்பது விதி, மதி மற்றும் கதி, இந்த மூணையும் வச்சு தான் ஜோதிடம். அப்படின்னா விதி, மதி, கதி, இந்த மூணு தான் வந்து ஜோதிடம். ஸோ விதிங்கிறது வந்து என்னென்னா நம்ம பிறந்தப்போ ஜனன ஜாதக கொடுப்பனைன்னு சொல்லுவோம். ஸோ ஜனன ஜாதகப்படி ஒரு ஜாதகருக்கு என்னெல்லாம் கொடுப்பனை இருக்குன்னு அப்படின்னா நம்ம வந்து விதி, இது வந்து ராசி கட்டத்தை வச்சு தான் வந்து நிர்ணயம் பண்ணணும். அடுத்தது மதிங்கிறது வந்து என்னென்னா சந்திரனை மையமாக வச்சு செய்யக்கூடிய தசாபுத்தி கணிதம், அதற்கு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பாவக கட்ட ரீதியாக. விதி வந்து ராசி கட்டம், மதிங்கிறது பாவக கட்டம், இதை வச்சு தான் வந்து பலன் சொல்லணும். ஸோ நம்ம முறையில் வந்து இந்த விதி மதி வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். அதே மாதிரி கதிங்கிறது வந்து கோச்சாரம். விதிங்கிறது ஜனன ஜாதகம், கதிங்கிறது கோச்சாரம். ஸோ விதி மதி ரெண்டையும் இணைக்கக்கூடியது தான் வந்து நாடி ஜோதிடம் சொல்லுவாங்க. பிறந்த கால கிரகநிலை என்ன, இன்னைக்கு உள்ள கிரகநிலை என்ன, இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொல்கிறது தான் நாடி ஜோதிடம். ஸோ நம்ம வந்து இந்த கதி கோச்சாரத்துக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், லைட்டாக சொல்லி கொடுத்துருவேன். எப்படி அஷ்டவர்க்கத்தை வச்சு பலன் சொல்லணும், சமுதாய அஷ்டவர்க்கத்தை எடுத்துகிட்டு எப்படி இந்த கோச்சாரத்துக்கு பலன் சொல்லலாங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். மற்றபடி அதிகமாக கோச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஸோ விதி ஜனன ஜாதகத்தில் உள்ள கட்டங்கள், பாவக கட்டம் ரெண்டையும் வச்சு தசாபுத்திக்கு எப்படி பலன் சொல்லணுங்கிறத நம்ம டேலி முறை ஜோதிடம். அடுத்தது இந்த டேலிங்கிறது வந்து என்னென்னா விதி மற்றும் மதி ரெண்டையும் வச்சு சொல்லக்கூடியதான் இந்த டேலி முறை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ டேலி முறையில் என்னெல்லாம் எடுத்துக்கிறோன்னா ராசி கட்டம் எடுத்துப்போம், பாவக கட்டம் எடுத்துப்போம். ஸோ ராசி கட்டத்தை வச்சுட்டு கொடுப்பினையை அறிய 4 விதிகள் நம்ம உருவாக்கியிருப்போம். இந்த கொடுப்பினைனா ஒவ்வொரு பாவகத்தினுடைய கெப்பாசிட்டி, வருமானம் வருமா அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு சம்பாதிப்பார் அப்படின்னா 2ஆம் பாவ கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4 விதமான விதிகள் வந்து நம்ம எடுத்துட்டு அவருடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அதுக்கு ஒரு 4 விதிகள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டம் 12 கட்டத்துக்கும் 4 விதிகள்னு வரும். ஸோ எல்லாமே ஒரே விதமான விதி தான், 4 விதியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கட்டத்துக்கும் தனித்தனியாக அந்த விதிகளை அப்ளை பண்ணி ஒவ்வொரு பாவத்தினுடைய கொடுப்பனையும், இப்போ வீடு கட்டலாமான்னா அவருடைய விதி கொடுப்பனை எப்படி இருக்குது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 விதமான விதிகளை வந்து அப்ளை பண்ணி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இருக்குன்னா எந்த புத்திகளை நடக்கும், எப்பொழுது செய்யலாம் அப்படின்னா பாவக கட்டத்தில் தசாபுத்தியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஒரு திருமணம் இருக்கா அப்படின்னா, இருக்கா இல்லையா அப்படின்னா வந்து அது 7ஆம் பாவம். ஸோ 7ஆம் பாவத்தை வச்சு கொடுப்பனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எப்போ திருமணம் ஆகும்னா பாவக கட்டத்தை வச்சு தசாபுத்தியை வச்சு நம்ம எப்போது நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ராசி கட்டத்தை வச்சு விதி கொடுப்பனை தெரிஞ்சுக்கலாம், பாவக கட்டத்தை வச்சு தசாபுத்திக்கு பலன் சொல்லலாம். இந்த தசாபுத்திக்கு பலன் சொல்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு 12 பாவம் இருக்குது. 12 பாவத்தையும் அளந்து சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா 12 விதிகள் உருவாக்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மெத்தடில் திரிகோண விதிகள் 4 இதாக பிரித்து திரிகோண விதிகள்னு தனியாக பலன் சொல்லியிருப்போம். 2 விதிகள் அகம் புறம் அப்படின்னு 2ஆக பிரித்து அதன் அடிப்படையிலையும் வந்து பலனை எடுத்துப்போம். ஸோ நம்ம ராசி கட்டத்தை எடுத்து விதியை சொல்லுவோம், பாவ கட்டத்தை எடுத்து மதியை சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம மெத்தடில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ உதாரணம் வந்து உங்களுக்கு சொல்கிறேனே, அதாவது இது வந்து ஒரு கும்ப லக்ன ஜாதகர். இவருக்கு வந்து சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து 11ல் இருக்குது. சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, என்ன சாரம்னு தெரியணும்னா சுயசாரம் பூராட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி பொதுவாக எல்லா ஜோசியரும் பலன் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சுக்கிரன் வந்து 4வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கு அதிபதி, இவர் வந்து 11வது வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 4ஆம் பாவ பலன், 9ஆம் பாவ பலன், 11ஆம் பாவ பலன். அதுக்கப்புறம் அந்த சுக்கிரன் வந்து ஒரு பெண் கோளாக இருக்கிறதுனால
பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 4, 9, 11 இதை மட்டுமே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசியர் எல்லாமே பலன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம இப்போ கேட்குறது, இப்போ 4, 9, 11க்கு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா அந்த ஜாதகர் ஒருவேளை அவருடைய லக்னம் சார்ந்த பலன்களை கேட்டாலோ அல்லது 2ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பலன்களை கேட்டாலோ 3, 5, 6, 7, 8, 10, 12 அதாவது 4, 9, 11 இல்லாமல் மீதி உள்ள 9 பாவங்கள் ரீதியாகவும் ஜாதகருக்கு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் உண்டு. நான் இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது, உனக்கு 4, 9, 11 தான் இயங்குது, மற்ற பாவ ரீதியெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு சொல்ல முடியாது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுக்கிர புத்தியில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, இந்த சுக்கிர புத்தியில் கடன் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்பாங்க, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க, வருமானம் எப்படி வரும்னு கேட்பாங்க, இந்த சுக்கிர புத்தியில் குழந்தை இருக்குமான்னு கேட்பாங்க, கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, பதவி உயர்வு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்பாங்க, கண்டங்கள் விபத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க, அதே மாதிரி விரைய செலவுகள் முதலீடுகள் ஏதாவது இருக்கா, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யலாமான்னு கேட்பாங்க, பதவி உயர்வு அது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலெலாம் செய்யலாமான்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய முடிவு எது வேணாலும் அவங்க ஆயுள் சம்மந்தமாக கேட்கலாம், என்ன வேணாலும் இந்த சுக்கிர புத்தியில் கேட்கலாம். அது வந்து ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, மத்திய வயசு உள்ளவங்களாலும் சரி, இல்லை கடைசி ஆயுள் முடிகிற டைம்லனாலும் சரி, எப்போ வேணாலும் இந்த சுக்கிர புத்தி நடக்கும்பொழுது எல்லா பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வியும் கேட்கலாம். எனக்கு சொந்த வீடு கட்டலாமான்னு கேட்கலாம், மேற்படிப்பு படிக்கலாமான்னு கேட்கலாம். ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம இவங்களுக்கு இந்த சுக்கிர புத்தியில் என்ன பலன் சொல்லணும், ஒவ்வொரு பாவகத்துக்கும் இந்த சுக்கிரனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 12 விதமான விதிகளை உருவாக்கி நம்ம 12 பாவகத்துக்கும் பலன் சொல்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஜாதகத்துக்கு கும்ப லக்கணம் 11ல் வந்து சுக்கிரன் இருக்குது. அப்போ ராசி கட்டத்தை வச்சு தசா புத்திக்கு பலன் சொல்லணுமா அல்லது பாவக கட்டத்தை வச்சு சொல்லணுமா, ராசிக்கும் பாவகத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம எடுத்துக்கிறது வந்து ஸ்ரீபதி பாவகம் எடுத்துப்போம். ஸோ நம்ம முறையில் வந்து பலன் சொல்கிறதுக்கு ராசி கட்டம் எடுத்துப்போம், ஸ்ரீபதி பாவம் பாவக கட்டத்தில் நிறைய முறைகள் இருக்குது, நம்ம எடுத்துக்கிறது ஸ்ரீபதி பாவகத்தை வச்சு உங்களுக்கு பலன்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரிகோண பலன்கள்னு நம்ம மெத்தடில் வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். அதாவது பாரம்பரிய முறையில் உள்ளது தான் அந்த திரிகோணம் அப்படின்னா 159. ஸோ 159 அப்படின்னா அந்த 159க்குன்னு சில ஸ்பெஷலான பலன்கள்லாம் இருக்குது. பார்த்த உடனே இந்த சனி புத்தி இப்படி தான் செயல்படும்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் 2, 6, 10க்கு தனியாக திரிகோண பலன் இருக்குது. அப்போ இந்த சந்திர புத்தி கேது புத்தி எப்படி செயல்படும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி 3, 7, 11க்கு தனியாக பலன் இருக்குது, 4, 8, 12க்கு தனியாக பலன் இருக்குது. ஸோ இந்த திரிகோணத்தின் அடிப்படையில் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இது அகம் சார்ந்த ஜாதகரா அல்லது புறம் சார்ந்த ஜாதகரா, எந்த திரிகோணம் வலுவாக இருக்குது, எந்த திரிகோணம் பலவீனமாக இருக்குது, அப்போ இவருக்கு 12 பாவக ரீதியாக எந்தெந்த செயல்கள்லாம் இவருக்கு கிடைக்கும், எது கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பிரித்து தனித்தனியாக வந்து பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து திரிகோண பலன்கள். இதுலேயே வந்து எல்லா பலன்களுமே டக்குன்னு நம்ம நிர்ணயம் பண்ணிடலாம், பார்த்த உடனே வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மெத்தடுக்கு பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப வேண்டாம், இந்த ராசி கட்டம் வேணும், பாவக கட்டம் வேணும், திரிகோண குறிகாட்டி வேணும், இன்றைக்கி என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்குன்னு தெரியணும். இவ்வளோ வச்சுட்டு நம்மளால் வந்து ஒரு முழுமையான பலன் எந்த கேள்வி கேட்டாலும் இல்லை கேட்காம இருந்தாலும் நம்மளால் வந்து முழுமையாக பலன் சொல்லலாம். இவர் நோய் வருமா, இவருக்கு கடன் கிடைக்குமா, இவருக்கு வழக்கு இருக்குமா, இவருக்கு திருமணம் ஆகுமா, இவருக்கு ஆயுள் எப்படி இருக்குது, இவர் வீடு கட்டுவாரா, இவர் வருமானம் எப்படி இருக்குது, சுயமா அடிமையா, எது நல்லா இருக்குது, எந்த கோள்கள் காரகத்தன்மையில் படிக்கலாம், எந்த கோள்களுடைய காரகத்தன்மையில் வேலைக்கு போகலாம், அதுக்கப்புறம் அரசு வேலை இருக்கா இல்லை தனியார் வேலையா, வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்கா, எல்லா கேள்விகளுக்கும் நம்மளால் வந்து இந்த முறையில் டக்குன்னு பார்த்த உடனே புத்தியை வச்சுட்டு நம்மளால் வந்து பலன் சொல்ல முடியாத அளவில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒருத்தர் நம்ம டேலி மெத்தட் படித்தவங்க ஒருத்தர் சொல்லக்கூடிய பலன் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் குழப்பம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, தெளிவாக இந்த ராகு தசை, இந்த சனி தசை ராகு புத்தியில் என்ன நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறத நம்ம பிரித்து சொல்லிடலாம். எப்போவுமே நல்ல புத்தி கெட்ட புத்திங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு சில பலன்களுக்கு அந்த புத்தி சாதகமாக இருக்கும், ஒரு சில புத்திகளுக்கு அந்த பலன் வந்து
நெகட்டிவாக இருக்கும். எப்போவுமே வந்து நல்ல புத்தி அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லதுலாம் கிடையாது. சில புத்திகள் வந்து திருமணத்துக்கு சாதகமாக இருக்கும், வேலைக்கு பாதகமாக இருக்கும். சில புத்திகள் வந்து வீடு கட்டுறதுக்கு சாதகமாக இருக்கும், கடன் வாங்குறதுக்கு பாதகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ எந்த புத்திகள் எதுக்கு சாதகமாக இருக்குது, எதுக்கு பாதகமாக இருக்குது நம்ம வந்து பிரித்து நம்மளால் வந்து பலன் சொல்ல முடியும். மக்களை வழிநடத்திட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு டூல் டேலி மெத்தட். இந்த மெத்தடை வச்சு அருமையாக எந்த கேள்விகளுக்கும் முரண்படாமல் ஒரே விதமான பலன்கள் வந்து எல்லாருமே வந்து நம்ம மெத்தடில் ஈஸியாக சொல்லிட முடியும். அதாவது ஒரு வெறும் வந்து ஒரு 40 மணி நேரம் தான் ட்ரைனிங். ஆன்லைனை பொறுத்தவரை ஒரு 40 ஹவர்ஸ் தான் மொத்தமாக ட்ரைனிங். ஸோ 40 ஹவர்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு எதுவுமே ஜோதிடமே தெரியலனா கூட பரவாயில்ல, இதை கற்றுக்கிட்டிங்கன்னா தெளிவாக நம்மளால் வந்து பலன் சொல்ல முடியும். அடுத்தது 12 பாவக பலன்களின் லாஜிக் சொல்லி கொடுத்துருவேன். 1ஆம் பாவம்னா என்ன, 2ஆம் பாவம்னா என்ன, 3ஆம் பாவம்னா என்ன, இந்த பாவங்களுடைய பலன்கள் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இதை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஏதாவது ஒரு பலன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி அந்த பலன்களை உருவாக்குறது. ஏற்கனவே வந்து அந்த பலன் வந்து நம்மளுக்கு புக்கில் இருக்காது. ஸோ புக்கில் வந்து ஒரு பாவகத்துக்கு வந்து ஒரு 60-70 காரகம் இல்லை அதிகபட்சம் ஒரு 200 காரகம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி புது புது பலன்கள் நிறைய உருவாகிட்டு இருக்கு. இந்த பலன்களை எப்படி நம்ம உருவாக்கி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பிரிச்சிட்டோம்னா, ஸோ லாஜிக் தெரிஞ்சிட்டோன்னா அந்த பலன்களை வந்து நம்மளே வந்து உருவாக்க முடியும். ஸோ அதை எப்படிலாம் லாஜிக்லாம் பிரித்து வச்சுருக்காங்க, இவங்க எப்படி பிரித்தாங்கங்கிற விதம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பிரிக்க முடியும். ஸோ அப்படி வந்து அந்த லாஜிக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயலுக்கும் சாதக பாதகமான தசாபுத்தி பலன்கள், அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் சாதகமான தசாபுத்தி எது, பாதகமான தசாபுத்தி எதுன்னு உங்களால் பிரிச்சிட முடியும். அதுக்கப்புறம் சர்வாஷ்ட வர்க்கம், அதாவது இந்த ராசி கட்டத்துக்கு வெளியே நம்பர்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, மொத்தம் வந்து சர்வாஷ்ட வர்க்கங்கிறது வந்து 337. இது ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு விதமான நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு உள்ள கோள்களே இருக்காது. ராசி கட்டத்தில் எந்த கோளும் இல்லாமல் வெறும் சர்வாஷ்ட வர்க்கத்தை மட்டும் வச்சுட்டு ஒவ்வொரு பாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பலன் தீர்மானம் பண்ணலாம். ஸோ இது எப்படிலாம் உருவாகுதுன்னு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சமுதாய அஷ்ட வர்க்கத்தை எடுத்துகிட்டு எப்படி கோச்சாரத்துக்கு 7.5 சனி, கண்டகச்சனி, இந்த மாதிரி சனி, குரு பலன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் வந்து நம்ம சர்வாஷ்ட வர்க்கத்தை எடுத்துகிட்டு அதே மாதிரி சமுதாய அஷ்ட வர்க்கத்தை எடுத்துகிட்டு எப்படி பலன் சொல்லலாங்கிறத வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம மெத்தடில் ரொம்ப முக்கியமானது கடிகார பிரசனம். ஸோ கடிகாரத்தை வச்சுட்டு வெறும் கையில் உள்ள கடிகாரத்தை வச்சுட்டு அவங்க ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா என்ன பர்பஸுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க, என்ன கேள்வி, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு வந்து நம்ம வெறும் கடிகாரத்தை மட்டுமே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம கடிகாரத்தின்படி ஒரு செயலை துவங்கி செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல் வந்து வெற்றி பெறும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் என்ன மாதிரி டைமை நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அந்த செயலை வந்து துவக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது நம்ம டேலி மெத்தட் படிச்சிட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் கையில் உள்ள கடிகாரத்தை பார்த்துட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் அதே மாதிரி உங்களை சுற்றி நடக்கிற அசைவுகள் செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடிகாரத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ அந்த கடிகாரத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டங்கள்லாம் வேண்டாம், கைக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இப்போ எப்படி ஒரு மொபைலை வச்சுட்டு உலகம் என் கைக்குள்ளேன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி வெறும் கடிகாரத்தை மட்டும் வச்சுட்டு ஜாதகம் என் கையில், ஜோதிடம் என் கையில் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி கடிகாரத்தின்படி உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை வந்து பெருக்கிக்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கும் பயன்படுத்தலாம், உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லிலாம் பயன்படுத்தலாம். அதெல்லாம் வந்து கடிகாரத்தின்படி வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம் எப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. அது கூட என்ன திசையில் அமையும் அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கேள்விகள் என்னெல்லாம் இருக்கும், அதுக்கு என்னெல்லாம் பதில் கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் திருமணத்திற்கு பார்க்கப்பட வேண்டிய தோஷங்கள் என்ன, நிறைய விதமான தோஷங்கள் இருக்குது. ஒரு ஜனனம் முதல் மரணம் வரைக்கும் நிறைய தோஷங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. திருமணத்தின் போது என்னெல்லாம் தோஷம் முக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு தோஷம் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தத்தில் முக்கியமானது எது, 10 வித பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமானது என்னெல்லாம் பார்க்கணும்.
அதுக்கப்புறம் ஜாதக பொருத்தம், ஆண் பெண் 2 பேருடைய ஜாதக பொருத்தம், தோஷ சாமியம்னு சொல்லுவோம். அந்த ஜாதக பொருத்தம் எப்படி பார்க்கணும், என்னெல்லாம் தோஷம் இருக்குது, அதுக்கு எப்படிப்பட்ட தோஷத்தெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே தசாபுத்தி பொருத்தம், இதில் ஜாதக பொருத்தம் தசாபுத்தி பொருத்தத்தில் வந்துடும். ஸோ தசாபுத்தி பொருத்தங்கிறது வந்து வேறு எந்த முறையிலையும் கிடையாது, நம்ம முறையில் தான் அந்த தசாபுத்தி பொருத்தங்கிறது இருக்குது, ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜாதக ரீதியாக வந்து இந்த தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அவங்க திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமையுதா இல்லை பிரச்சனை வருதாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம தசாபுத்தி பொருத்தம் போட்டோம். இது எல்லாமே இந்த திருமண பொருத்தம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆப்பில் எல்லாமே இருக்கும். ஆனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளாஸில், ஆன்லைன் கிளாஸில் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறோங்கிறது ஆப்பில் இருக்காது, நெட்டு ரிசல்ட்டு மட்டும் உங்களுக்கு ஆப்பில் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி அந்த தோஷம்லாம் வந்துச்சு, அதுக்கு எப்படி மேட்ச் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டேலி முறைப்படி எவ்வாறு பலன் சொல்ல வேண்டும் என 100 உதாரண ஜாதகங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சிங்கிறது வந்து என்னென்னா, அந்த 60 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறேன்னா, நான் டெய்லி ஒவ்வொரு ஜாதகம் போஸ்ட் பண்ணி அந்த ஜாதகத்துக்கு சில கேள்விகள் கேட்பேன். ஸோ இந்த ஜாதகரோட சிச்சுவேஷன் இதுதான், இந்த சிச்சுவேஷனில் இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி பலன் சொல்லணும், அவங்கள எப்படி வழி நடத்திட்டு போவீங்க அப்படின்னு நானே சில கேள்விகளை போட்டு அதில் எல்லாம் டேலி படித்தவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆச்சரியம் என்னென்னா, டேலி படித்தவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆன்சர் தான் அதில் கொடுப்பாங்க. நான் எங்கேயுமே டேலி படித்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆன்சர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களாம் சொல்லிடுவாங்க, நாங்கள் படித்தவங்க எல்லோரும் ஒரே மாதிரி ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்னு அவங்களா வந்து சொல்லிப்பாங்க. எப்போவுமே வந்து சக்ஸஸை வந்து நம்ம சொல்கிறதோட படிக்கிறவங்க சொல்கிறது தான் நல்லாயிருக்கும். அதன் அடிப்படையில் எல்லாருமே ஆன்சர் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆன்சர்ஸை வந்து படித்து பார்க்கும்பொழுது புதுசாக உள்ளவங்கலாம் ஏற்கனவே கொடுத்த ஆன்சர்ஸ் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் யோசித்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 5 நாள் 6 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, வீடியோவில் வந்து அந்த கட்டங்கள்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வீடியோவில் வந்து வீடியோ மூலமாக கட்டம் போட்டு என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுப்பேன். அதில் ஏதாவது அவங்க ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸில் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நான் கொடுக்குற இது வீடியோவை பார்த்து தெரிஞ்சு திருத்தம் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 ஜாதகத்துக்கு வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அதாவது யாருமே வந்து உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எப்படிலாம் என்கிட்ட ஜாதகம் வந்துச்சு, எப்படி கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் எப்படி பதில் சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு தைரியம் நிறைய வந்துடும். மெத்தட் என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்கிற தயக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த தயக்கத்தை உடைக்கிறதுக்கு ட்ரைனிங் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கோர்ஸும் முடிஞ்சிடும். ட்ரைனிங்கிறது 60 வீடியோவுக்கு மேலே வரும். 61, 62, 63, 64 வரைக்கும் இது வரைக்கும் போட்டிருக்கேன். ஒரு 25 ஜாதகங்கள் போட்டிருக்கேன். இன்னும் தொடர்ந்து ப்ராக்டிக்கல் ஜாதகங்கள் போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன்.